Praise the Lord. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். தினசரி மார்னிங் டிவோஷன் வழியாக நாம் ஒரு சில வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மறுரூபங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த மாதம் முழுவதிலும் ஒரு தலைப்புல நாம் வேத வசனம் தியானிக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்கள், attributes of God, தேவனுடைய பண்புகள் என்கிற இந்த தலைப்புல நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த 2 வீடியோல omnipotent, தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை பார்த்தோம். 2வது வீடியோல omniscient, அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த 3வது வீடியோல நாம் ஒன்றை தியானிக்க போகிறோம். அது என்னன்னா omnipresent. God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். சர்வ வியாபி. ஃபர்ஸ்ட் சர்வ வல்லவர் பார்த்தோம், சர்வ ஞானி பார்த்தோம், இப்ப சர்வ வியாபி. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 139:7. உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன், உம்முடைய சந்நிதியை விட்டு நான் எங்கே தப்பிப்பேன். ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவரே, நான் உங்களுடைய சந்நிதியை விட்டு எங்க என்னால தப்பிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க, என்னால எங்கேயும் தப்பிச்சு ஓடிவிடவே முடியாது. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க தேவன்கிட்ட இருந்து தப்பித்து எங்கும் போய்விட முடியாது. அன்றவே இதை பண்ண மாட்டேன், இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். God is present everywhere at the same time. ஆண்டவர் ஒரே நேரங்கள்ல எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறார். இங்க நம்ம தேவன் ஆராதிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல கூட தேவனை பத்தி பேசிருக்கோம். இங்கேயும் தேவன் இருக்கிறார். நீங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கீங்க, அங்கேயும் தேவன் இருக்கிறார். உலகத்துல வேற எங்கேயோ, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எங்கேயோ தேவன் ஆராதிக்கிறாங்க, அங்கேயும் தேவன் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரே நேரத்துல பல இடங்களை நம்ம நடத்துறோம், அங்க எல்லா இடத்துலயும் தேவன் இருக்கிறார். இது எப்படிப்பா முடியும்? ஏன்னா மனிதனுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. மனிதன் என்ன முடியும்? ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். பிசிக்கலா எங்க இருப்போம்? ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான், வேற இருக்க முடியாது. மேபி வீடியோ கால்ல வேணா பார்க்கணுமே தவிர்த்து அவன் பிசிக்கல் பிரசன்டேஷன் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரே நேரத்துல சேம் டைம்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆண்டவர். அதனாலதான் அவருக்கு பேரு ஆம்னிப்ரெசன்ட், சர்வ வியாபி என்று இருக்கு. எந்த உலகத்துல இருக்க எந்த பிளேஸும், ஈவன் தோ பரலோகமோ, அது பூமியோ, அல்லது இன்னும் டெப்த் ஆஃப் த சீன் சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஆழமான கடலின் ஆழமான இடமோ, இந்த எல்லா இடங்கள்லயும் தேவன் இருக்கிறார். அது எப்படி முடியும் அப்படின்னா, அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறார், நாம எல்லாம் மனிதனா இருக்கிறோம். பாருங்க, இதனால நான் என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, God's omnipresence means we are never truly alone. இது எனக்கு என்ன கத்துக் கொடுக்குது? அவர் சர்வ வியாபி என்பதால் நான் என்னைக்கும் தனியாவே இல்லை, நான் எங்கேயும் தனியாவே இல்லை. இந்த உண்மையை தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் இருங்க, எந்த இடத்துல தூரமா இருங்க, மனிதர்களே இல்லாத இடமா இருக்கட்டும், துயரமான நேரமா இருக்கட்டும், கஷ்டமான நேரமா இருக்கட்டும், வெற்றியின் நேரமா இருக்கட்டும், மகிழ்ச்சியின் நேரமா இருக்கட்டும், அல்லது அந்த அது எவ்வளவு என்ன மாதிரியான நேரமா இருந்தாலும், அந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை அவருடைய இந்த பண்பு கற்றுக் கொடுக்கிறது. சர்வ வியாபி, omnipresent God. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது பாத்தீங்களா? அதான் கவனிங்க, யோசேப்பு வாழ்க்கையில யோசேப்பு அண்ணங்களோட இருந்த போதும் தேவன் இருந்தார். அண்ணங்களாம் தூக்கி குழியில போட்ட போதும் தேவன் அவனோட இருந்தார். குழியில இருந்து அவன் போத்திவார் வீட்டுக்கு போகும்போதும் தேவன் இருந்தார். அங்கிருந்து ஜெயில போகும்போதும் தேவன் இருந்தார். ஜெயில இருந்து விடுவிக்கப்படும் போதும் தேவன் இருந்தார். அவன் உயர்த்தப்படும் போதும் தேவன் அவரோடு கூடவே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இப்படிதான். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழல்ல போனாலும், யூ ஆர் நாட் அலோன். God is always with you. உங்களோடு கூட தேவன் என்றென்றும் இருக்கிறார். ஏன்னா எல்லா இடங்களையும் அவர் இருக்கிறார். இந்த உண்மையை நம்ம கண்டிப்பா அறிஞ்சுக்கிறோம். ஏன் அவர் இருக்கிறதுனால என்ன? அவர் இருக்கிறதுனால ஒரு கம்ஃபோர்ட் அண்ட் ஒரு கரேஜ் என்னை பற்றி கொடுக்கிறது. ஒரு சௌகரியமான சூழலும் ஒரு தைரியமும் எனக்கு உண்டாகிறது. ஏன்னா எனக்கு பிடிச்ச, எல்லாம் செய்யக்கூடிய, எல்லாம் தெரிந்த ஒரு நபர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டாகவும் ரொம்ப கரேஜாகவும் என்னால ஃபீல் பண்ண முடிகிறது. அவர் எல்லா இடங்களும் இருக்கிறார். அதனால எந்த இடத்துலயும் தேவன் உங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்க போறதே இல்லை. அவரை ஒரு பில்டிங்குள்ள அடைச்சிட முடியாது, ஒரு நாட்டில் அடைச்சிட முடியாது, அல்லது ஒரு டைம் ஜோன்ல அவர் அடைச்சிடவே முடியாது. ஏன்னா தேவனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நமக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு. சங்கர் ரானுக்கு 1996 நான் பிறந்தேன். 96க்கு முன்னாடி எனக்கு ஒரு பாஸ்ட் கிடையவே கிடையாது. எனக்கு ஃபியூச்சர் இன்னொரு 100 வருஷம் இருக்குன்னா, நான் 2096 வரைக்கும் இருக்கேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபியூச்சர் கிடையாது. இது கடையில் இருக்கிறது எனக்கு ப்ரெசன்ட். அப்ப எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனால் தேவனுக்கு பாஸ்டே கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவரோட ஆரம்பம் என்னைக்கு?
தேவன் எனக்கு பிறந்தாரு, அவருக்கு ஒரு பிறப்பு இருக்கா, அவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கா? இல்ல தேவன் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நபருக்கு என்னைக்கு முடிவு இருக்கு யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை. அப்ப அவருக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இல்லாதனால அவருக்கு பிரசன்ட்டும் கிடையாது. அப்ப காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? அவர் என் கூட தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த சௌகரியமும் அந்த தைரியமும் நம்ம பிடித்து கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து வீட்டுல சென்று சங்கீதம் 139 தியானித்து பாருங்க. ஆண்டவர் சர்வ வியாபி என்பதை இந்த நாள்ல உங்களுக்கு நிரூபித்து காட்டுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.